ஸோ ஒரு ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ணுறதோடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரியுது. பல்லுக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிய வைக்கணும். பல்லுக்கு எக்ஸசைஸ் வேணும். ஆமா, ஒரு கண்டிப்பா ஆப்பிள வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும். அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கொடுக்கக்கூடாது. பட் அப்ப அந்த குழந்தை கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கோம், என்ன பண்றதுன்னே அதுக்கு தெரியாது, அது தவிச்சுட்டு இருக்கும். சாப்பிடலையா முழுங்கிடும். ஸோ இது என்னன்னா, அதை மென்னு முழுங்கணுங்கிற இதை போய் அப்படியே முழுங்கிறதுங்கிறது பிரெயின்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுது. நம்ம உடம்புக்கு காத்து போகணும். வாய் வழியா மூச்சு விட்டா என்ன, மூக்கு வழியா மூச்சு விட்டா என்னன்ட்டுன்னு மூக்கு பண்ற வேலையெல்லாம் வாயால பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஆமா, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பைபாஸ் சிஸ்டம் மாதிரி. உங்க உடம்புக்கு எப்படியும் வந்து காத்து வேணுங்கிறதுனால அட்லீஸ்ட் எனக்கு இது வழியாவது வரட்டும்ங்கிறதுக்காக வந்து பிரெயின் வந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வாயை திறந்து மூச்சு எடுக்கிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கொஞ்சம் வளர்கிற வயசுல நார்மல் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, அவங்க கொஞ்சம் இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் எல்லாம் நல்ல நிறைய அந்த ஹார்ட் ஃபுட் எல்லாம் நல்லா எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம்? அந்த மாதிரி எது என்ன, பெரும்பாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்ட் ஃபுட்டு தான், ஒரு இட்லி அல்லது ரொம்ப போனால் தோசை, இப்படி தான் அவங்களுக்கு போகுது. இல்லைன்னா ஜூஸு, பால், முட்டை எல்லாமே சாஃப்ட் ஃபுட்ஸ் தான். அப்போது என்ன மாதிரி ஃபுட்ஸ் அதிகமாக அல்லது அப்பப்போவாவது கொடுக்கணும்? நல்ல ஒரு ரா ஃபுட்ஸ். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃப்ரூட்ஸ்ன்னு, அந்த ஃப்ரூட்ஸையே வந்து ஜூஸாக பண்ணாமல் ஃப்ரூட்ஸை நல்லா கட் பண்ணி சாப்பிட. இப்போ அந்த காலத்துலலாம் டிவியில் ஒரு ஆடு வரும், ஒரு டூத் பேஸ்ட்டுக்கு ஒரு ஆடு, உடம்பு எவ்வளோ பலம் ஆனால் பற்கள் இவ்வளோ மோசமா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம அந்த ஆடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்பெல்லாம் கரும்பே யாரும் கடிச்சு சாப்பிடுறது, எல்லாம் பீஸா ஆக்கி அதை ஜூஸ் போட்டு கரும்பு ஜூஸ் தான் நம்ம வந்து குடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்க இப்ப எல்லாருமே வந்து ஹெல்த் கான்ஷியஸா இருக்காங்க. ஸோ ஒரு ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ணுறதோடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரியுது. பல்லுக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிய வைக்கணும். பல்லுக்கு எக்ஸசைஸ் வேணும். ஆமா, கண்டிப்பா. ஒரு ஆப்பிள வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும். அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கொடுக்கக்கூடாது. பட் அதுக்காக வந்து அது வந்து எந்த குழந்தைங்க எந்த வயசு வரைக்கும் நம்ம வந்து சின்ன குழந்தைக்கு போய் நீங்க ஒரு பெரிய பீஸை கொடுத்து அது ஏதாவது போய் தொண்டையில மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம். அது வந்து நம்ம சூப்பர்வைஸ் பண்ணி சின்ன பீசஸா கொடுத்து அப்படி என்கரேஜ் பண்ணலாம். இதே பெரிய பசங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லாவே கொடுத்து நீங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஸோ ரா ஃபுட்ஸ் லைக் சாலட்ஸ்லாம் கூட, வெஜிடபிள் சாலட்ஸ்லாம் கூட பெரிய பெரிய பீசஸா ரொம்ப குட்டியா பண்ணாம பண்ணி சாப்பிட்ற மாதிரி. ஆமா, நம்ம கடிச்சு சாப்பிடணும். அதுதான் பல்லுக்கான எக்ஸசைஸே. அதுதான், அது பல்லுக்கு மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது, டங்குக்கும் எக்ஸசைஸ். சின்ன வயசுல பண்ணும்போது அந்த தாடையெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அழகா தாடையெல்லாம் நல்லா வளர்ந்துரும். இந்த நாக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் சுழண்டு அந்த சாப்பாடை பண்ணும்போது அழகா அது வந்து தாடையை வந்து வளர்த்து கொடுத்துரும். ஸோ பல்லெல்லாம் அழகா வந்துடும் உங்களுக்கு. அண்ட் கடிச்சு சாப்பிட்றதே வந்து பல்லுக்கு ஒரு கிளென்சிங் மெக்கானிசம். மேல் பல்லு இப்போ நாங்க நிறைய பேர் எங்க கிட்ட வருவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இந்த சைடே சாப்பிட்றது இல்லையா, யூஸ் பண்ணுறது இல்லையான்னு. ஏன்னா எந்த சைடில் அவங்க யூஸ் பண்ணலையோ அந்த சைடில் வந்துட்டு மேலே வந்து டர்ட் படிஞ்சிரும் பல்லு மேலேயே. ஏன்னா அந்த மேலே பல்லு கீழே பல்லு இப்படி ரப் ஆகுறது ஒரு கிளென்சிங் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனே போயிடுச்சு அவங்களுக்கு. சோ அப்ப அங்க டர்ட் அக்யூமுலேட், பைட்டிங் சர்ஃபேஸ்ல டர்ட் அக்யூமுலேட் ஆகுதுன்னா அவங்க அந்த சைடு யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். சோ அதை வச்சே கண்டுபிடிச்சலாம். சோ இட் இஸ் நாட் ஓன்லி எக்ஸசைஸ், இட் இஸ் ஆல்சோ கிளென்சிங். பிளஸ் டங்குமே பாத்தீங்கன்னா இப்ப டங் வந்து சில பேருக்கு வந்து ஒரே கோட்டடா இருக்கும். ஒரு டங் மேல ஒரு வெள்ளை படிஞ்சிருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிது. சப்போஸ் இந்த மேல் அன்னத்துல பல்லு ரெஸ்டா இருக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் அதுக்கு கிளென்சிங். இப்ப மேல அன்னத்தையும் அது போய் தொடலன்னு வச்சுக்கோங்க, அது மேல அழுக்கு அப்படியே தான் இருக்கும். சோ அதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கூட நம்ம வச்சு இது பண்ணலாம். பட் நம்ம வந்து மெயினா என்கரேஜ் பண்ணணும் குழந்தைங்களை நல்லா கடிச்சு மென்னு சாப்பிடுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும் சின்ன வயசுல இருந்தே. அதாவது அந்த கோஆர்டினேஷன் வருது பாருங்களேன், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்த உடனேவே அவங்களுக்கு நம்ம ஒரு பிளேட்ல போட்டு நம்மளும் பக்கத்துல உட்காந்து நம்ம எடுத்து சாப்பிடுறத அவங்க வந்து ரோல் பிளே பண்ணி காமிச்சு அவங்கள பண்ண வைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, ஃபாஸ்ட் பேஸ் லைஃபா இருக்கிறதுனால குழந்தை சாப்பிட்டா போதும், அதுக்கு வந்து அந்த குவான்டிட்டி போய் சேரணும்ட்டு அதை மேஷ் பண்ணி குடுகுடுன்னு அது வாயில வச்சு திணிச்சு, அதுவும் திணிக்கிறது பாத்தீங்கன்னா
என்ன பண்ணுவோம், பெரிய 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 உருண்டையா எடுத்து வாயில வைக்கிறது. அது வைக்கும் போது அது வாய் ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த வாய்க்குள்ள ஃபுல்லா போட்டு அடைச்சா, இப்போ நீங்க ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்து குளுக்கணும்னு வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணணும், ஃபுல் பாட்டில நம்ம பிடிச்சி குளுக்குவோம். கொஞ்சமா தண்ணியை பிடிச்சிட்டு அப்பதான் நல்லா குளுக்க முடியும். இது வந்து நம்ம ஃபுல்லா போட்டு வாய்க்குள்ள அடைச்சிட்டோம்னா நாக்குக்கு நடந்து பண்றதுக்கு வேலை கிடையாது. அப்ப அந்த குழந்தை கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கோம், என்ன பண்றதுனே அதுக்கு தெரியாது, அது தவிச்சுட்டு இருக்கும். சாப்பிடலையா முழுங்கிடும். ஸோ இது என்னன்னா, அதை மென்னு முழுங்கணுங்கிற இதை போய் அப்படியே முழுங்குறதுங்கிறது பிரெயின்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுது. So that is how we learn that. அதனாலதான் நம்மளால வந்து ஒழுங்கா கடிச்சு சாப்பிடாம அப்படியே இன்னும் கூட முழுங்க முடியுது. ஸோ அப்பவே நம்ம அதை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நாங்கள் இந்த மயோஃபங்க்ஷனல் தெரப்பீஸ்ல வந்துட்டு நிறைய எப்படி இந்த பிரெயின் ரீப்ரோக்ராமிங் பண்றது. சின்ன வயசுல முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பேபியா இருக்கிறதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு மென்னு சாப்பிடணுங்கிற பழக்கத்துக்கு கொண்டு வரணும். கண்டிப்பா. எப்போ வந்து அந்த குழந்தைங்க அந்த ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்துருச்சோ அப்போத்துலேருந்தே ஒரு 7-8 மாசத்துக்கு அப்புறத்துலேருந்தே சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அந்த குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் குக்டு ஃபுட்டாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அப்படியே நம்ம அந்த இதெல்லாம் வளர 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 நம்ம ஹார்ட் ஃபுட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். நல்ல ஆப்பிளை கூட நல்லா க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்படியே தோலை மட்டும் சீவிட்டு அப்படியே முழுசா கொடுத்துட்டோம்னா கரெக்ட் அது கடிக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நம்ம அதான் அந்த காலத்துல வந்து ஐ திங்க் நம்மளுடைய ஏஜ் குரூப்ல எல்லாம் டீத்தருங்கிற ஒரு விஷயமே கிடையாது. யாரும் வந்து டீத்தர் எல்லாம் வச்சுட்டு பண்ணதில்லை. இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்லாம் மிக்சியில போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ அதுக்கு வந்து பல்லு வலிக்குது, அதுக்கு இது பண்ணுது அப்படின்னு டீத்தரை வாங்கி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அந்த ஃபுட்டை அவங்க கடிச்சு சாப்பிட்டாங்கன்னாவே அவங்களுக்கு அதுக்கான வேலை இருந்தால் தான் அது எக்ஸசைஸ் இருக்கணும். கண்டிப்பா நல்லது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஆமாம், நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நம்ம உடம்புக்கு காத்து போகணும், வாய் வழியா மூச்சு விட்டா என்ன, மூக்கு வழியா மூச்சு விட்டா என்னன்ட்டுன்னு. மூக்கு பண்ற வேலையெல்லாம் வாயால பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஆமா, அது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பைபாஸ் சிஸ்டம் மாதிரி. உங்க உடம்புக்கு எப்படியும் வந்து காத்து வேணுங்கிறதுனால அட்லீஸ்ட் எனக்கு இது வழியாவது வரட்டும்ங்கிறதுக்காக வந்து பிரெயின் வந்து அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வாயை திறந்து மூச்சு எடுக்கிறோம். ஸோ நம்ம வந்து அது வந்து கரெக்டான மெத்தட் நினச்சிக்க கூடாது, அது வந்து இன்எஃபிஷியன்ட் ப்ரீத்திங் தான். ஸோ உங்களுக்கு அங்கே ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்காது. அதனால தான் இந்த டான்சில்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய என்லார்ஜ் ஆகுறது. உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், அந்த டங்கு ஒழுங்கா இல்லைன்னு வச்சுக்கோங்க, முழுங்கும் போது ஒழுங்கா முழுங்க முடியாது. சில குழந்தைங்க அடிக்கடி புறக்கேறும். அதுக்கு காரணமே வந்து அவங்க டங் ஒழுங்கா ட்ரெயின் ஆகாததுனாலதான் புற போகும். ஆமா, நம்ம உடனே இங்க போட்டு தட்டுவோம், அது இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அது ஒழுங்கா ஃபாலோ பண்ண முடியாதனால உள்ள போய் லங்ஸுக்குள்ள அது போய் இப்போ பெரியவங்களா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே காஃப் பண்ணிடுவோம், இரும்பி அதை வெளியே எடுத்துருவோம். குழந்தைங்களுக்கு அது தெரியாது. அப்போ குழந்தைங்கன்னா அது உள்ள போயிட்டு அதனால தான் நிறைய அவங்களுக்கு வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. ஓகே ஓகே. ஸோ டங் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். டங் எப்படி ரெஸ்ட் பண்ணணும், ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ரீட்ரெயின் பண்ணுவோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே தப்பாக ட்ரெயின் ஆகிருக்காங்க, அது எல்லாத்தையும் மாற்றி ரீட்ரெயின் பண்ணி எக்ஸசைசஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் டங்குக்குரிய இப்போ ஒரு சில பேருக்கு வந்து நாக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கோம் கீழே, இந்த ஜா இருக்கு இல்லைங்களா, இந்த ஜால இந்த இடத்துல ஃப்ளோர் ஆஃப் த மவுத்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஒட்டிக்கிட்டு இருந்தா அவங்களால வந்து நாக்கு ஃபுல்லா பண்ண முடியாது. ஆமா, அதோடைய ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் வராது. அட் த சேம் டைம் ஸ்பீச் இஷ்யூஸ் வரும். சில பேர் லிஸ்பிங் சொல்லுவாங்க, இந்த எஸ் ஜி அப்படிங்கிற சவுண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண வராது. ஸோ எடுத்த உடனே நாங்க வந்து அதுக்கு வந்து ஒரு டங் டை இதெல்லாம் பண்ணிட மாட்டோம். ஸோ முதல்ல இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டங் டை ரிலீஃப் பண்ணி திருப்பி ரீட்ரெயின் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் வரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த ஸ்பீச் இஷ்யூஸ் எல்லாம் சரியாயிடும். எவ்வளோ விஷயங்கள் ஒன்னோட ஒன்று கனெக்டட். ஸ்பீச் வெரி மச் கனெக்டட். நல்லது. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். தேங்க்யூ. பிரேசஸ் அப்படிங்கிறது வந்து பல்ல சீரமைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பல்லு ஃபர்ஸ்ட் ஏன் சீரா வரல அப்படிங்கறத நம்ம வந்து ரூட் காஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா வந்து சில சமயம் வந்து அவங்களுக்கு ஒரு குறுகின தாடை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சீரமைக்கிறதுக்கு வந்து பல்ல மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரேசஸ் உடனே போட்டு சீரமைச்சிடலாம். ஆமா,
மோர் தென் 45% ஆஃப் த பீப்புள் நோட் யுவர் ஸ்மைல். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஸ்கின், ஹேர், ஐஸ் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம். ஸோ உங்க பல்லு வந்து இட் இஸ் அ நேச்சுரல் ஆர்னமெண்ட் வாட் காட் ஹஸ் கிவன் அஸ். ஸோ அதை வந்து நம்ம அழகுபடுத்தி வச்சுக்கிட்டாவே நம்ம வந்து எந்த ஒரு மேக்கப்பும் தேவையில்லை, எந்த ஒரு டைமும் தேவையில்லை. செகண்டரி தான். ஆமா, இது ஒண்ணு நல்லா இருந்தாலே மற்றது எல்லாமே டேக் ஓவர். காண தவறாதீங்க பல் தரும் ஜில் தோற்றம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம நாயகி டிவியில் காலை 11 மணிக்கு. இதே போல தொடர்ந்து நீங்க சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.